ரிச்சுவல் யூடியூப் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன? இந்த மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரங்கள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் வருது, என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து 5 நாள் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை 3ஆம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா? 3ஆம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம். அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம். விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க 1, 5, 9, 1, 4, 7, 10 பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. தனுர் மாதம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார். வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 3ஆவது நாளே அனுமன், அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன். அனுமனை போல பலம், அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய ஜெயந்தி வரது 19/12/2025 மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள். இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை. அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது. ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த சுரன்ற அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அவர் வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான். அப்போ உருவாகினது தான், அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை. அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 அப்படின்னு இருக்கும். 30 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பகல் 10ம், 30லேருந்து 8ஆம் தேதி வரலும் ரா 10ம்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது 30ஆம் தேதி திறந்து 8ஆம் தேதி வரலும் திறந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஸ்மார்த்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி. இது 27ஆவது நாள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது. போகி பண்டிகை 14/1/2026 இதுதான் போகி பண்டிகை. அதோட தை பிறக்குது. ஸோ இப்படி ஏற்பட்ட வசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கும்பம்
அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனி. இருந்தாலும் இந்த மாதம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இலக்கை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், வெற்றியை அடையக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. நினைத்தது அனைத்தும் கையில் நிச்சயமாக சாத்தியமாகும். 11ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், 4 கிரகங்களும் மாத கிரகங்களும் அங்கே இருக்குது. அது தவிர பரிவர்த்தனை யோகம், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். அது தவிர எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு. செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவாளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட வேண்டாம். இருந்தாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் லாபங்கள் நிச்சயமாகவே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்டுகள் எடுக்கக்கூடியது, தார், அந்த மாதிரி இது ஆயில், இந்த மாதிரியான விஷயங்கள், கருப்பு ஆடைகள், எள்ளு, அது தவிர எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம். இந்த விஷயங்களை விற்கிறது ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீலு, மைனிங் செக்டர், இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க, அது தவிர கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க, இந்த 2G 3G இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இதில் இருக்கிறவங்க, ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸு, இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்க, சேட்டலைட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, பெரிய மாற்றங்கள், அவங்களுடைய வேலையில் பெரிய ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் என்னென்ன மாறுதல்களை கொடுப்பார், அதை தவிர சுக்கிரனும் புதனும் அவங்க 8, 9 அதிபதி என்ன ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 11ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குது. தனக்காரனான குருவும் பார்த்துருக்காரு, கல்விக்காரனான புதனும் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாக்க டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க மாணவர்களுக்கும், அதே போல் மத்திய அரசு வேலைனாக்க யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், அதாவது பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ஜோதிஷ சாஸ்திரத்தில் புத பகவானை சொல்லியிருக்கிறது அப்படின்றது கல்விக்காரகன். அதுவும் கணிதம், அக்கௌண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், சிஏ, ஐசிடபிள்யூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் இருக்கும். இதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ குலதெய்வம் நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சோ, அப்போ எப்போ பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதோ அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். அது என்ன நிற்குன்னு பார்ப்போமா? 8/1/2026 மற்றும் 9/1/2026 மற்றும் 10/1/2026 மற்றும் 11/1/2026 இந்த 4 நாட்களுமே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி சாமி, நான் முன்னாடியே முன்பதிவு பண்ணிட்டேன், அதனால் அது போகிறத தவிர்க்க முடியாது அப்படின்றவங்களுக்கு அருகில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடருங்க, பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாததுனால கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறைவாக இருக்கும். அப்போ அந்த குறைவை எப்படி நிறையா பெறுறது அப்படின்னாக்க, யார் அதிபதி அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான். அவர் ராசியிலேயே இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சரணாகதி. சரி, எந்த கோயிலில் போய் சரணாகதி அடைஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க காரைக்கால்லேருந்து 7 கிலோமீட்டர் உள்ள திருநள்ளாறு, இது சனீஸ்வர பகவானுடைய
சன்னிதானம். சரி, அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு போயிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணணும். அது முடித்த பிறகு வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் 200 நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு 1 ரூபா காயினை போட்டுட்டு முகத்தை பார்க்கணும். அந்த முகத்தை பார்த்துட்டு இடது பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர்ன்ற சன்னிதானம் இருக்கும். அந்த நல களி தீர்த்த விநாயகரில் இந்த இரும்பு கடாயையும் 1 ரூபா பணத்தையும் வச்சுவிட்டு நல களி தீர்த்த விநாயகரும் இடது பக்கம் பைரவருடைய சன்னிதானமும் இருக்கும். அந்த 2 பேரையும் கும்பிட்டுட்டு வெளியில் வாங்க. திருநங்கைகள் இருப்பாங்க, அவங்க மூலியமாக ஒரு திருஷ்டி தேங்காயை ஊற்றி கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு திருஷ்டியை உடைச்சி முடிச்சு விட்டு கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போன விட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்தது 2வது தர்பாரண்ய ஈஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, 3வதாக எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வர வழியில் ஒரு 11 எல் தீபம் போட்டு ஏற்றிட்டு வாங்க. ஏற்றிட்டு வெளியில் வந்த பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 11 பொட்டலை சாப்பாடு வாங்கி கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னாக்க, சனி பகவான்றது மந்தக்காரகன், அவர் கால் ஊனம் உள்ளவர். அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது வரக்கூடிய பாவங்களின் நன்மை குறைஞ்சி புண்ணியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை சனி ஹோரையான காலையில் 6 to 7 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். இதை தவிர ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் சாதம் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுவும் முடியல அப்படின்னாக்க, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இந்த சனி பகவானுடைய காயத்ரியை 16/12/2025 14/1/2026 வரையிலும் தினமுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உள்ள நற்பலன்கள் என்ன, கெடுபலன்கள் என்றதை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஏற்றமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் நிச்சயமாக இப்போ பரிவர்த்தனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எடுத்த காரியங்கள், நீங்கள் தீர்க்கமாக சிந்தித்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக போடுங்க, பொறுமையாக இருங்க. அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மட்டும் இருக்கக்கூடிய பணத்தையே ரொட்டேட் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் அதிகமாக போடக்கூடிய, வியாபாரத்தில் போடக்கூடியது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா வேலை செய்கிறவங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அது தவிர கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்க, குவார்சி கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ், எல்ஐசி இந்த மாதிரியான விஷயங்களில், அதாவது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அது தவிர இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் இந்த உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமான உடல் உழைப்பு தேவைப்படும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதீதமான உடல் உழைப்பு தேவைப்படும். என்னதான் இருந்தாலும் அந்த அதீத உடல் உழைப்பை போட்டாலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.